கேகேஆருக்கு தான் அவர் மெயினா போகணும். ஏன்னா அந்த ஸ்லாட் வந்து அங்கதான் ஃப்ரீயா இருக்கு. பர்ஸ் ஆமா, இருக்கிறதுனால டெஃபினட்டா. போவாங்க. ஆனா நான் எங்க ஸ்லைட்லி பெக் டு டிஃபர் என்னோட ஒப்பீனியன் எங்கன்னா, கேமரூன் கிரீன் நீ பெர்ஃபார்ம் பண்ணேன்னு சொன்னேன். ஆனா அவரு 2 ஐபிஎல் சீசன் ஆடிருக்காரு. போன இது வந்து இன்ஜுரி. 2023ல மும்பை கூட ஆடிருக்காரு. 16 மேட்சஸ்ல 450 ரன்ஸ். ஸோ அதுல வந்து ஒரு 100, 2 50, பேட்டிங் ஆவரேஜ் 50, ஸ்ட்ரைக் ரேட் 161. ஓகேவா? 6 விக்கெட் வேற எடுத்திருக்காரு. 2024 ஆர்சிபியோட அவரோட ரன்ஸ் வந்து 257, பேட்டிங் ஆவரேஜ் 32, ஸ்ட்ரைக் ரேட் ஸ்டில் 150 தான். அண்ட் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஸ்டில் அவர் ஒன்று ஹேண்டி ஆப்ஷன் தான். ஏன்னா நீங்க எப்படி பார்க்கணும்னா ஒரு ஹர்திக் பாண்டியா, ஒரு ரசல் அந்த ரேஞ்சில் வந்து கேமரூன் அந்த ஒரு நிஷ் ஸ்கில் செட்ல இருக்கிற பிளேயர் வந்து கேமரூன் கிரீன். ஸோ ஐபிஎலுக்கு வரப்போ பயங்கர லோடடா வருவாரு. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆஷஸ், அதுக்கப்புறம் வந்து உனக்கு இங்க அதுக்கப்புறம் T20 வேர்ல்ட் கப்ல பாசிபிளி ஆடினா வர போறாரு. அதுக்கப்புறம் வர போறன்றப்போ அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி அவர் ஆடினார்னா கூட அவரால் போலிங் போட முடியாது. பொட்டன்ஷியலி ஹி ஓன்ட் போல் பிகாஸ் ஆஃப் அந்த கான்ட்ராக்ட் இருக்கிறதுனால. அதனால கேமரன் கிரீனோட பேட்டிங்னு எடுக்கிறதுனா ஆப்வியஸ்லி கேகேஆர் தான் போய் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பேட்டிங் டாப் ஆர்டரே கிடையாது. அவங்க சுனில் நரேனை மட்டும் தான் நம்பியிருக்காங்க. பேக்கப்க்கு ரோமன் பால் எடுத்து வச்சிருக்காங்க. 2 விண்டேஜ் பிளேயர் 6 ஸ்லாட் நீ ஃபில் பண்ணணும். ஒரு டாப் ஆர்டர் பேட்டர் ஹெவியா வேணும். உனக்கு மார்க்கெட்லேயே டாப் ஆர்டர் பேட்டர் மார்க்கி பிளேயர் இல்ல. ஸோ அவங்க கேமரன் கிரீன் முடிவு பண்ணிட்டாங்கன்னா 30 crores வரைக்கும் கூட போவாங்க கேகேஆர். கேகேஆர் கோயிங் டு ஸ்டீல் கேமரன் கிரீன். நம்ம மற்ற டீம்ஸ் என்ன பண்ணலாம்னா கேகேஆர் தான் போறான்னு தெரிஞ்சு போச்சா, கழுதை ஏத்தி விடு. 64 கோடியை ஒரு 25 கோடி அங்கேயே முடிச்சு விட்டுறணும். சும்மா பிட், ஏன்னா அவனே எடுக்கப்பான்னு தெரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு ஆள் இருக்காது. ஆளை ஏத்தி விட்டுறணும். 25 கோடி 20 கோடி ஏத்தா கூட நல்ல சாய்ஸ் தான். 20 கோடி 25 கோடி எவ்வளவு ஏத்தி விடணும் ஏத்தி விட்டுறணும். நீயே எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம்